Hi students, welcome to Easy Maths. நம்ம 10th Mathsல exercise 1.4ல 5th sum பார்க்க போறோம். So that the functions of n defined by f of m squared plus m plus 3 is 1 to 1 function ன்னு கேட்டிருக்காங்க. n கொடுத்திருக்காங்க. f n னா என்னது? Natural number. Natural number எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4ல இருந்து போயிட்டே இருக்கும். क्वेश्चनல கொடுத்திருக்காங்க f of m அதை எழுதிக்கலாம். f of m is equal to m square plus m plus 3 அதெல்லாம் இனி mல நம்ம ஒவ்வொரு வேல்யூவை போட்டு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 போட்டு எழுதிக்கலாம். 1 square plus 1 plus 3 1 squareனா 1 தான். 1 plus 1 3 plus 1 4 4 plus 1 5 அடுத்து f of 2 போட்டு எழுதிக்கலாம். 2 square plus m இருக்க இடத்துல 2 plus 3 2 square என்ன வரும் 4 plus 3 plus 2 5 is equal to 9 அடுத்து 3 போட்டு எழுதிக்கலாம். f of 3 is equal to 3 square plus 3 plus 3 3 square 9 plus 6 equal to 15 4 போட்டு எழுதிக்கலாம். 4 square plus m இருக்க இடத்துல 4 plus 3 4 square 16 plus 4 plus 3 7 answer 23 இனி எழுத வேண்டாம், இவ்வளோ செஞ்சால் போதும். இப்போ நம்ம இது வரைஞ்சிக்கலாம். ஏயும் பியுமே என்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்னது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 போயிட்டே இருக்கும். இங்கே நம்ம ஆன்சர் மட்டும் எழுதிக்கலாம். 1லேருந்து வந்து 5 9 15 23 ஆரோ போட்டு காப்போம். 1லேருந்து 5 2லேருந்து 9 3லேருந்து 15 4லேருந்து 23 இப்போ ஒவ்வொரு இதிலேருந்து ஒவ்வொன்றுக்கு தான் போயிருக்குது. 1லேருந்து 2க்கு போகலை, எல்லாமே வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது எப்படி எழுதலான்னா different element different image different element different image so it is 1-to-1 function. இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. Thank you.